என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இது உங்கள் சரவணகுமார் சார். இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஜினியரிங் மேக்ஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா எப்படி 10 டேஸில் ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா டே 5க்கு உண்டான ஸ்டடி பிளான். சரிங்களா, ஆல்ரெடி நம்ம டே 4 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டே 5க்கு உண்டான ஸ்டடி பிளான். அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம இன்டெகிரேஷன் பை பார்ட்ஸ் படிச்சிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எந்த யூனிட்னு கேட்டிங்கன்னா யூனிட் 4th யூனிட்டோட இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பெர்னாலிஸ் ஃபார்முலா. இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். இப்போ பெர்னாலிஸ் ஃபார்முலான்னு என்னென்னா இன்டெக்ரல் UdV = UV minus U'(V1) plus U'(V2) minus U'(V3) plus etc. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெர்னாலிஸ் ஃபார்முலா. இதில் U', 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 இதெல்லாமே வந்து எதை டினோட் பண்ணுதுன்னா டிஃபரன்சியேஷனை டினோட் பண்ணுது. V1, V2, V3 இதில் இன்டெகிரேஷன் வந்து டினோட் பண்ணுது. சரிங்களா, அப்போ இதில் வந்து எக்ஸாம்ஸில் வந்து எப்படி ஒரு ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்கன்னா பார்ட் ஏ, அதாவது பார்ட் ஏல கேட்கலாம், பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, இது எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பெர்னாலிஸ் ஃபார்முலா வந்து கட்டாயம் வந்து வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா, ஒரு சம்மு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்மு வந்து இந்த எக்ஸ்பொனென்ஷியலில் கேட்கலாம். இப்போ இன்னொரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இந்த sin x மாடலில் வரும். இன்னொரு 3 ப்ராப்ளம் வரும். ஒவ்வொன்றுலேயும் வந்து ஒவ்வொரு மெத்தட்லேயும் ஒவ்வொரு சம்ஸ் வரும். ஒரு சம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பொனென்ஷியலில் வரும், ஒரு சம் வந்து sin xல் வரும், ஒரு சம் வந்து cos xல் வரும். அப்போ ஒவ்வொன்றுலேருந்து பார்த்தீங்கன்னா ஈச் ப்ராப்ளம் கண்டிப்பாக வந்து ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு சம்ஸ் வந்து எக்ஸாமுக்கு வந்து வரும். சரிங்களா, அப்போ எல்லாமே பெர்னாலிஸ் மெத்தடில் தான் போடணும். நான் சாம்பிள் சம்ஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். இப்போ இன்டெக்ரல் x(e⁻x dx, x(e⁻x dx, x3e⁻2x dx), இப்போ இந்த மாதிரி வந்து சாம்பிள் சம்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்துங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பெர்னாலிஸ் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை வந்து சம்ஸ் வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸ் பாருங்கள். டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களேன். இந்த மாதிரி 8 ப்ராப்ளம் கொடுத்துருக்குங்களா, இதிலிருந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் மட்டும் தான் மாறி வரும். இதுலேருந்து ஒரு ப்ராப்ளம் வந்து E⁻ ஒரு சம்ஸ் வந்து கேட்பாங்க. அடுத்த சைன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அப்போ சைனுங்கிறது இதுதான். அப்போ இதிலிருந்து ஒரு சம் கேட்பாங்க. சரிங்களா, ஒரு சம்னா இந்த மாதிரி மாடலில் கேட்பாங்க. x2, x3 இந்த மாதிரி தான் ஏதோ ஒரு மாடல் வந்து கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காசுலேருந்து ஒரு இது கேட்பாங்க. இப்போ சைனில் கேட்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த சிம்பிள்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். என்ன சிம்பிள்ஸ்னால் அந்த சைன் மாற்றுறது 2 மைனஸ் 2 ப்ளஸ் போடணும். சரிங்களா, இந்த 2 மைனஸ் 2 ப்ளஸ் போட்டு வந்து இந்த சிம்பிள்ஸ் வந்து என்னென்னா நம்ம இது பண்ணணும். காசு ப்ராப்ளத்தை வரும்போது காசில் வரும்போது ஃபஸ்ட்டு பாசிட்டிவ், லாஸ்ட் பாசிட்டிவ், நடுவில் 2 நெகட்டிவ் கொடுக்கணும். சரிங்களா, நான் ஆல்ரெடி நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி இந்த வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிளியராக புரியும். டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போ பெர்னாலிஸ் ஃபார்முலாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. 3 ப்ராப்ளம் வரும்னு சொல்லியிருக்கேன். ஒரு ப்ராப்ளம் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனில் வரும், இன்னொரு ப்ராப்ளம் sin xல் வரும், இன்னொரு ப்ராப்ளம் cos x வரும். அதுக்கு உண்டானது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சம்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வந்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து எக்ஸாம்ஸ் வந்து கேட்பாங்க. அடுத்து டெஃபினைட் இன்டெகிரல் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் சம்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த பேசிக் சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்டெகிரேட் பண்ணிவிட்டு அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் கொடுக்கணும். இதுதான் வந்து அப்பர் லிமிட், அதாவது லோயர் லிமிட் அப்பர் லிமிட் வந்தாலே இது வந்து என்ன டெஃபினைட் இன்டெகிரல். ஒரு வெரி பேசிக் ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இது முடிஞ்சால் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ இன்றைக்கி நம்ம டே 5 ஸ்டடி பிளான் என்னென்னா ஒன் ஆஃப் த வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் பெர்னாலிஸ் ஃபார்முலா. அந்த பெர்னாலிஸ் ஃபார்முலா வந்து நல்லா தரவு பண்ணுங்கள். கட்டாயமாக எக்ஸாமுக்கு வரும். அப்போ 3 ப்ராப்ளம் வந்து வரும்னு சொல்லியிருக்கேன். இந்த பெர்னாலிஸ் ஃபார்முலா நல்லா தரவு பண்ணணும். இது தரவு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னென்னா டெஃபினைட் இன்டெகிரல் வந்து படிங்க. அப்போ டே 5க்கு உண்டான ஸ்டடி பிளான் இதுதான்.